அன்பு திலகம் இது, வெற்றி திலகம் இது. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அண்ணாவோட பெரிய ஃபேன். அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆனதை விட அவங்க 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 செய்யற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்யறாங்க அப்படின்றது பார்த்து வியந்துதான் இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் ஜூடோ பிளேயரா இருக்கேன். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஜூடோ போயிட்டு இருக்கேன். நேஷனல் லெவல்ல நிறைய டைம் நான் போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடிச்சது இல்லை. 2nd or 3rd அப்படிதான். அக்டோபர் மந்த் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20க்கு மேல 2024ல அண்ணா கொடி அறிமுகம் படுத்துற நாள் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு லக்னோல மேட்ச் இருந்தது. நார்மல் நேஷனல் கிடையாது, ஃபாரின் செலக்ஷன். அப்போ கரெக்டா அண்ணா 3:30 மணி பக்கமா தான் அதை அறிவிச்சு மாநாடு எல்லாம் செயல்பட்டு இருந்தது. லாஸ்ட் 2 பவுட் நான் வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் பவுட் எனக்கு அப்பதான் இருந்தது. நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால அந்த வீடியோ கேட்க முடியலையே. பரவாயில்லம்மா, நீ ஜெயிச்சுவாமா, அதுக்கப்புறம் குட் நியூஸ் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ணா மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த தேதி, அந்த நாள், அந்த டைம் அன்னைக்கு எனக்கு கோல்டு பிரைஸ் கிடைச்சது. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கேன். ஃபாரின் செலக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு. டிசம்பர் 7th மேல நான் கிளம்பணும். இந்த இடத்துல என்ன பாக்குறேன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே அண்ணா ஒரு லக்கேச்சமா தான் பார்ப்பேன். எங்க போனாலுமே அண்ணா போட்டோ கூட வச்சிருப்பேன். இந்த ஒரு நேரத்துல அது எல்லாரும் சொன்னாலும், என்ன இது நீதான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. இப்ப நான் நிரூபிச்சு காமிப்பேன். எங்க அண்ணா லக்கேச்சமா நான் எடுத்துக்கிட்டதுக்கு எங்க அண்ணா நான் கொடி அறிமுகப்படுத்தின நாள் அன்னைக்கு, அவர் வெற்றி கொடிய நாட்டின ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு நான் ஃபாரின் செலக்ஷன் ஆயிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.